வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கற்றது மெக் கற்போம் கற்பிப்போம். ஸோ இந்த வீடியோவில் we are going to continue the heat exchanger. Yes, already two parts of the video was completed on heat exchanger. அதில் வர important key points, அதே மாதிரி previous year questions from the TRB TNPSC கேட்ட heat exchanger related questions எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். Yes, up to the engineering service examinationல we have started here. ஸோ நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா ஐ கேன் கோ அண்ட் செக் இட் அவுட். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அந்த ஃப்ளோ கரெக்டாக கிடைக்கும். சரியா? ஸோ வீடியோக்கு போக முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஏ கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இஸ் யூஸ்டு டு ஹீட் வாட்டர் ஃப்ரம் 20 டிகிரி செல்சியஸ் டு 80 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கிளியராக மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் கொடுத்துருக்கு. ஸோ இட் இஸ் யூஸ்டு டு ஹீட்னா இப்போ என்ன அர்த்தம்னா, ஸோ கோல்டு டெம்பரேச்சர் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ TC1 ஃபஸ்ட்டு கொடுத்தது. ஸோ கோல்டு டெம்பரேச்சர் TC1 20 டிகிரி செல்சியஸ். ஸோ எக்ஸிட் TC2 80 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்கு. ஸோ கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் தெரியும், நம்ம டயக்ராம் ஆல்ரெடி படிச்சிருப்போம். சரியா? ஸோ கவுண்டர் ஃப்ளோ, ஸோ ஹாட் ஃப்ளூயிடு இதே டைரெக்ஷனில் தான் இருக்கும், கோல்டு ஃப்ளூயிடு பேரலாக இருக்கும், பட் டைரெக்ஷன் மட்டும் ஆப்போசிட்டில் வரும் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா. ஸோ TH1 TH2 இது TC1 என்ட்ரன்ஸு, TC2 எக்ஸிட்டு. ஸோ இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா θ1 θ2 நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இப்போ TC1 நம்மளுக்கு தெரியும் 20, இங்கே 80 கொடுத்துருக்கு. ஸோ டிஃபரன்ஸு 60 டிகிரி செல்சியஸ். ஸோ அதே மாதிரி யூசிங் த ஹாட் எக்ஸாஸ்ட் கேசஸ், ஸோ என்டரிங், ஸோ 140 என்டர் ஆகுது. ஸோ அண்ட் லீவிங் இட் 80 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாட் கேசஸ் எக்ஸாக்ட் யூசிங் த ஹாட் எக்ஸாஸ்ட் கேசஸ் யூசிங் த என்ட்ரன்ஸ்னா, ஸோ ஹாட் டெம்பரேச்சர் ஹாட் கேஸ் என்ட்ரன்ஸ்னா TH1 140, TH2 80 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்கு. ஸோ லாக் மீன் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் ஃபார் த ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஸோ LMTD தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ LMTD, ஸோ நம்ம ஜென்ரல் ஃபார்முலா தெரியும். ஸோ θ1 மைனஸ் θ2 டிவைடட் பை ln of θ1 divided by θ2. ஸோ பட் இப்போ இந்த கேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 140 இருக்குது, இங்கே 80 இருக்குது. ஸோ இங்கேயும் சேஞ்ச் இன் டிஃபரன்ஸ் டெம்பரேச்சர் 60 வருது, இங்கேயும் 60 வருது. ஸோ நீங்கள் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக 0ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி கேஸை சப்போஸ் ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்தால் யூ கேன் சூஸ் அந்த டிஃபரன்ஸை தான் ஆன்சராக எடுத்துக்கிடணும். ஸோ LMTD 60 டிகிரி செல்சியஸ் தான் ஆன்சர். சரியா? ஸோ ln ஆஃப் நீங்கள் 60/60 போடுங்க, ln ஆஃப் 1 வரும், இங்கே 0 ln ஆஃப் 1 இந்த மாதிரி வந்துச்சுன்னா, ஸோ யூ கேன் யூஸ் அந்த காமன் டிஃபரன்ஸ் ரெண்டு சைடு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ அது என்ன வேல்யூவோ அதுதான் ஒரு LMTD 60 டிகிரிஸ் தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வித் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சர்ஃபேஸ் ஏரியா A, ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் U, ஹேண்டில்ஸ் த டூ ஃப்ளூயிட் கொடுத்துட்டாங்க, C1 அண்ட் C2. ஸோ அதில் C1 அதிகமாக இருக்குது, C2 இஸ் த மினிமம், C1 இஸ் கிரேட்டர் தேன் C2 கொடுத்துருக்காங்க. ஸோ NTU ஃபார்முலா தான் டைரெக்டாக கேட்டிருக்கு. ஸோ UA டிவைடட் பை C மினிமம். ஸோ NTU ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். UA டிவைடட் பை C மினிமம் படிச்சிருப்போம். ஸோ இங்கே மினிமம் வேல்யூ இப்போ என்ன இருக்குது, C2 தான் மினிமம். ஸோ UA டிவைடட் பை C2, ஆப்ஷன் A இருக்குது. ஆப்ஷன் A இஸ் ரைட் ஆன்சர். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு, the flow configuration in a heat exchanger, whether counter flow or otherwise, will not matter if a liquid is evaporating, a liquid is condensing, mass flow rate of one of the fluid is far greater. ஸோ இது ஆப்ஷன் D எல்லாமே கரெக்ட் தான். ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் 1 2 3 ஆல் 3 சார் கரெக்ட் ஆன்சர் ஒன்லி. So next question. So consider the following statements. The effect of fouling in a water-cooled steam condenser is that reduces the heat transfer coefficient of water. இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம், லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம். அந்த fouling factor அது it is going to decrease the heat transfer. அது it is going to act as a additional resistance தான். நம்ம heat transfer additional resistance தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கம்மியாயிரும். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கம்மியாயிருச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட்டும் கம்மியாக தான் ஆகும். ஸோ ஆப்ஷன் A கரெக்டு தான். 1 ரெடியூசஸ் த ஓவரால் ஹீட் கோஎஃபிஷியன்ட்டும் கரெக்டு தான். 1 2 ரெண்டுமே கரெக்டு. ஸோ 1 2 வர ஆப்ஷனே 1 தான் இருக்குது, ஆப்ஷன் A. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 4 ஆல்சோ கரெக்ட். ஸோ இன்க்ரீஸ் த ப்ரெஷர் ட்ராப் இன்க்ரீஸ் ஆகிறது மூலமாக நம்மளுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இப்போ கம்மியாகுது. சரியா? 1 2 4 இஸ் ரைட் ஆன்சர். ரெடியூசஸ் த ஏரியாங்கிறது தப்பு தான். 1 2 and 4. So next, the equation of effectiveness sigma 1 minus e power minus NTU பார்த்துருந்தோம் ஆல்ரெடி.
So it is common for the both of boiler and condenser. C equal to 0 value வந்து substitute பண்ணீங்கன்னா உங்க effectiveness formula 1 minus e power minus NTU for the heat exchanger. NT number of transfer units. So வந்து both parallel and counter flow ரெண்டுக்குமே அதான் equation. Boiler and condenser. C value is 0. அதான் படிச்சிருப்போம். Yeah. So next, which one of the following heat exchanger gives the parallel straight line pattern of temperature distribution for both cold and hot fluid? So இப்போ தான் வந்து diagram நம்ம draw பண்ணியிருந்தோம் இல்லையா? So parallel lines வந்து வர்றது வந்து counter flow. Option B. So counter flow with the equal heat capacities. இருந்துச்சுன்னா வந்து ரெண்டும் parallel straight line ஒரு temperature distribution both cold and hot fluid வந்து counter flow with the equal heat capacities. Option B is the right answer. So next again ஒரு சின்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. So in a counter flow heat exchanger, the product of specific heat and mass flow rate is same for the hot and cold fluid. So வந்து MCP hot and cold வந்து so ரெண்டுமே சேம்னு வந்து கொடுத்தாச்சு. MCP cold and MCP hot fluid are both are same. So இதுக்கப்புறம் வேற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. So number of transfer units NTU is given as 0.5. So they have asked us the your effectiveness வந்து கேட்டிருக்கு. சரியா? ஸோ எஃபெக்டிவ்னஸ் வந்து கேட்டாங்க. ஸோ இது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இப்போ என்ன எஃபெக்டிவ்னஸ் ஃபார்முலா வந்து ஸோ இப்போ சி வேல்யூ வந்து 1. ஸோ சி வேல்யூ இஸ் 1. ஸோ யுவர் எஃபெக்டிவ்னஸ் ஃபார்முலா வில் பி NTU டிவைடட் பை 1 + NTU. இதான் வந்து ஃபார்முலா படிச்சிருந்தோம். ஸோ டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ ரெண்டு இது ஈக்குவல் தான் MCP. ஸோ யுவர் சி வேல்யூ இஃப் யூ ஆர் கோயிங் டு கேல்குலேட், ஏன்னா வந்து நம்மளுக்கு சி தெரியும் கெப்பாசிட்டி ரேஷியோ. ஸோ ஃபார்முலா வந்து படிச்சிருப்போம் சி மினிமம் டிவைடட் பை சி மேக்ஸ். ஸோ நீங்கள் எடுத்தீங்கன்னா வந்து கேன்சல் ஆகி 1 தான் வரும். ஸோ சி வேல்யூ 1னா கண்டிஷன் எஃபெக்டிவ்னஸ் வந்து NTU டிவைடட் பை 1 + NTU. ஸோ NTU வேல்யூ இஸ் கிவன் 0.5. ஸோ 1 + 0.5 1.5. ஸோ 1.5னா என்ன வரும் 5/15னா ஸோ 5/15 1/3. ஸோ 1/3 நம்மளுக்கு தெரியும் 0.67 சாரி 0.33. ஸோ 1/6 தான் வந்து 0.6 1/33. 0.33 is the answer. Option C. 1/3 வரும். So next question. So ஒரு match the following தான் கொடுத்துருக்காங்க. So temperature area diagram with the correct answer the code. So already நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்துருப்போம். ஸோ கண்டென்சருக்கு வந்து ஒரு ஹாட் ஃப்ளூயிடு அது வந்து சேமாக இருக்கும். சரியா? ஸோ கண்டென்சருக்கு வந்து ஹாட் ஃப்ளூயிடு சேமு. எவாபரேட்டருக்கு வந்து நம்மளுக்கு தெரியும் இது கோல்டு ஃப்ளூயிடு வந்து கான்ஸ்டண்ட்டாக வரும். சரியா? ஸோ கோல்டு ஃப்ளூயிட் வந்து அப்போ சி வந்து வர்றது வந்து இங்கே இருக்குது 1. கண்டென்சருக்கு வர்றது வந்து ஹாட் ஃப்ளூயிட் கான்ஸ்டன்ட்டு 2. ஸோ இது ரெண்டு நம்மளுக்கு தெரிஞ்சது தான். கவுண்டர் ஃப்ளோ சென்சிபிள் ஹீட்டிங் அண்டு பேரலல் ஃப்ளோ சென்சிபிள் ஹீட்டிங் தான். ஸோ பேரலல் ஃப்ளோக்கு வந்து வர்றது இங்கே இருக்குது 4. கவுண்டர் ஃப்ளோக்கு வர்றது 3. ஸோ 3, 4, 1, 2 ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? ஸோ டயக்ராம் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ப்ராப்ளத்துக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ கண்டென்சிங், ஸோ கண்டென்சர் வந்துச்சுன்னா இவர் ஹாட் ஃப்ளூயிட் வந்து TH1 = TH2. எவாபரேட்டர் வந்துச்சுன்னா TC1 = TC2 வரும். ஸோ இது ஹாட் டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இங்கே வந்து கோல்டு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகே? ஸோ இந்த ரெண்டு நம்மளுக்கு தெரியும். இப்போ தான் வந்து நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருப்போம். இது கவுண்டர் ஃப்ளோ வர்றது, இது வந்து பேரலல் ஃப்ளோ வர்ற டயக்ராம். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர் எக்ஸ்பென்ஷன் from a gas turbine, the hot exhaust gases are used to heat the compressed air from the compressor with the help of a cross flow heat exchanger of 0.8 effectiveness கொடுத்திருக்கு. So effectiveness is given as 0.8. So what is the NTU தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து ஃபார்முலா பார்த்துருந்தோம், அதை யூஸ் பண்ண வேண்டியதான். எஃபெக்டிவ்னஸ் ஈக்குவல் டு NTU டிவைடட் பை 1 + NTU ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஸோ அதான் வந்து ரெண்டுக்குள்ள ரிலேஷனு. ஸோ டேரெக்டாக யூஸ் பண்ணிடுங்க. ஸோ NTU வந்து நான் இப்போ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸ் பை 1 + x வரும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.8 + 0.8x = x. ஸோ இது அந்த சைடு போயிடுச்சுன்னா 0.2x = 0.8. ஸோ 2x = 8. ஸோ x will be 4. ஆப்ஷன் B is the right answer. x = 4. ஸோ xங்கிறது NTU தான். ஸோ x will be 4 is the right answer. So next question again ஒரு match the following தான் கொடுத்திருக்கு. So heat exchangers. So heat exchanger is related to your effectiveness. இப்போ தான் பார்த்துருந்தோம். effectiveness calculate பண்ணுறதுல heat exchanger வரும். So 2. So 2 வர ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. So turbulent flow. So turbulent flow, eddy diffusivity, free convection.
ஸோ ஃப்ரீ கன்வெக்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் நசட் நம்பரில் ஃப்ரீ கன்வெக்ஷன் அது வந்துருக்கும். ஸோ ரேடியேஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சரியா, ஸோ அந்த அடுத்த டாபிக் வரும். ஸோ ரேடியேஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரிலேட்டட் டு யுவர் வியூ ஃபேக்டர் சரியா. ஸோ ரேடியேஷன் வந்துச்சுன்னா வியூ ஃபேக்டர், டர்புலன்ட் ஃப்ளோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், ஏடி டிஃபியூசிவிட்டிக்கு வரும். ஹீட் எக்ஸ்சேஞ்ச் இப்போ படிச்சிருந்தோம் எஃபெக்ட்னஸ். ஃப்ரீ கன்வெக்ஷன் ப்ரீவியஸ் டாபிக்கில் படிச்சிருந்தோம், ரிலேட்டட் டு யுவர் நசல்ட் நம்பர்லேயும் வரும். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். 2 4 3 1. Next question, the temperature distribution curve for a heat exchanger as shown in the figure refers to which one of the following? So இப்போ தான் பார்த்துருந்தோம், இப்போ சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ ஹாட் டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டாக வந்திருக்கு, ஒன்லி கோல்டு டெம்பரேச்சர் அது மட்டும்தான் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, விச் இஸ் ரிலேட்டட் டு யுவர் கண்டென்சர். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் எகெயின் ஒரு மேட்ச் ஃபாலோயிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸ் டு லிக்யூடு, ஸோ ஆல்ரெடி நம்ம இதில் படிச்சிருந்தோம் இல்லையா, நம்ம ஏர் வந்து இந்த இடத்துல வந்து நல்லா கிடைக்கிறது வந்து ஃபிண்டு டைப். ஸோ வந்து ஃபின்னு தான் வந்து இட் இஸ் கோயிங் டு செப்பரேட் கேஸை வந்து லிக்யூடை செப்பரேட் ஆகும். அது வந்து ஃபின்னை வந்து நம்ம அந்த ஏர் சைடில் தான் வந்து பிளேஸ் பண்ணுவோம். லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின்லேயே பார்த்துருக்கோம், அதில் வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்போம். ஸோ கேஸ் டு லிக்யூட் இஸ் ரிலேட்டட் டு யுவர் ஃபின்னட் டைப். ஸோ 3 வரணும். ஸ்பேஸ் வெஹிக்கிள் வந்து காம்பேக்ட் சரியா. அதே மாதிரி கண்டென்சர் இப்போ நம்மளுக்கு தெரியும், ஷெல் அண்ட் டியூப் கண்டென்சர். ஷெல் டியூப் கண்டென்சர். ஏர் ப்ரீ ஹீட்டர் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் த ரீஜென்ரேட்டிவ், அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் வந்து வர்றது தான் சரியா. ஸோ 3 1 2 4 இஸ் த ரைட் ஆன்சர். 3 1 2 4. So gas to liquid finned type, space vehicle related to the compact type, condenser வந்து already தெரியும், shell and tube condenser type, air preheater வந்து example for the regenerative heat generator நம்ம படிச்சிருப்போம். அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா எழுதிருப்போம், எக்ஸாம்பிள்ஸ் வந்து air preheater இருக்கும். So 3 1 2 4 is the right answer. Option B. Next question, in a balanced counter flow heat exchanger with the, ஸோ இங்கே வந்து இப்போ ஈக்குவல் கொடுத்துட்டாங்க, எம்ஹெச் சிஹெச் எம்சி சிசி கொடுத்தாச்சு, என்டியூ இப்போ 1 கொடுத்துட்டாங்க. ஸோ எஃபெக்ட்னஸ் இப்போ தான் ஃபார்முலா பார்த்துருந்தோம், எஃபெக்ட்னஸ் வில் பி என்டியூ டிவைடட் பை 1 + என்டியூ. ஸோ ரெண்டு ஈக்குவல்னா சி வேல்யூ 1 தான் அர்த்தம், அதை சொல்லியிருந்தோம். ஸோ யூ கேன் யூஸ் த டைரக்ட் வேல்யூ. ஸோ 1 டிவைடட் பை 2 வந்துடும். அப்போ 1/2 எவ்வளோ, 0.5 இஸ் த ரைட் ஆன்சர். 1/2. So next, so in a heat exchanger, the hot liquid enters at the temperature of, so TH1 வந்து கொடுத்துருக்காங்க 180 degree Celsius and leaves at TH2 வேல்யூ கொடுத்துருக்கு 160 degree Celsius. So the cooling fluid, so TC1 30 degree enter ஆகுது. So TC2 will be your 110 degree Celsius. So capacity ratio C வேல்யூ வந்து இப்போ கேட்டிருக்கு. ஸோ சி வேல்யூ வந்து கேட்டுருக்காங்க. ஸோ இதே மாதிரி சிமிலர் ப்ராப்ளம் லாஸ்ட் இயர் சால்வ் பண்ணியிருப்போம் சரியா. ஸோ எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேட் பண்ணுங்க. ஸோ டெல்டா டி, ஸோ ஒரு சைடு எல்லாமே ஹாட் ஃப்ளூயிடு. ஸோ இங்கே எம்சிபி இன்ட்டு டெல்டா டி ஃபார் த கோல்டு ஃப்ளூயிட்ஸ். ஸோ இப்போ எம்சிபி இன்ட்டு சரியா, ஸோ ஹாட் ஃப்ளூயிடு. ஸோ டெல்டா டி ஹாட் ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா எவ்வளோ வரும், 20. ஸோ இங்கே எம்சிபி ஃபார் த கோல்டு ஃப்ளூயிடு இன்ட்டு டெல்டா டி ஃபார் த கோல்டு ஃப்ளூயிட் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 80. ஸோ இப்போ ரேஷியோ தான் எடுக்கணும் சரியா. ஸோ இப்போ நீங்கள் ரேஷியோ எடுத்தீங்கன்னா ஸோ சி மினிமம் டிவைடட் பை சி மேக்ஸ் வரும். ஸோ சிபி கோல்டு ஃப்ளூயிட் டிவைடட் பை எம்சிபி ஹெச். ஸோ இதான் வந்து நம்மளுக்கு தெரியும், சி மினிமம் டிவைடட் பை சி மேக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு யுவர் சி வேல்யூ, கெப்பாசிட்டி ரேஷியோ சி. ஸோ இந்த சைடு இப்போ 20 இருக்கும், இந்த சைடு 80 வந்துடும். ஸோ 20/80. ஸோ 1/4 ஆயிடுது. ஸோ 1/4 0.25. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். 0.25 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ ஃப்ளோட்டிங் ஹெட்ஸ் ஆர் ப்ரொவைடட் இந்த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் டூ. ஸோ எதுக்காகனா ஃப்ளோட்டிங் ஹெட் எதுக்காக கொடுக்குறோம்னா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டு டிக்ரீஸ் த யுவர் ப்ரெஷர் ட்ராப். ப்ரெஷர் ட்ராப் வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் வி ஆர் ப்ரொவைடட் த ஃப்ளோட்டிங் ஹெட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் சரியா. ஸோ டு டிக்ரீஸ் த ப்ரெஷர் ட்ராப், அதான் வந்து ஃப்ளோட்டிங் ஹெட்ஸோட பர்பஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோலிங் ஃபேக்டர். ஸோ ஃபோலிங் ஃபேக்டர் இப்போ ஆல்ரெடி நிறையா படிச்சிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து ஃபார்முலா வந்து இதுதான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. RF which is equal to 1 divided by your overall heat transfer coefficient for the dirty minus அதை வந்து க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ரிமைனிங் வர்றதான் இவர் வந்து ஃபோலிங் ஃபேக்டர், அதாவது ரெசிஸ்டன்ஸ் டு த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் படிச்சிருந்தோம் சரியா. RF 1 divided by U dirty minus 1 divided by U clean. யூங்கிறது overall heat transfer coefficient with the dirty heat exchanger இருக்கையில். ஸோ clean heat exchanger உள்ள மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா you will get the fouling factor RF வேல்யூ வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து
What does the NTU indicate? So NT number of transfer units. So transfer unit it's related to represents the size of the heat exchanger. Option C. So number 4, 3 அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. NTU the number of transfer unit 1, 2, 3 அந்த மாதிரி இருக்கும். Size of the heat exchanger represent பண்றது ஒரு NTU. So it's the correct sequence for different types of heat exchangers. The decreasing order of the effectiveness. Effectiveness வந்து decreasing orderல கேட்டிருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்னா இருக்கிற மேக்ஸிமம் பஸ் எழுதணும். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் இருக்கிற மேக்ஸிமம் வந்து கவுண்டர் ஃப்ளோக்கு தான் அதிகமாக வரும். ஸோ கவுண்டர் ஃப்ளோ ஸ்டார்டிங்கில் வந்து 2 ஆப்ஷன் வருது. ஸோ லாஸ்ட் எண்ட் வித் பேரலல் ஃப்ளோ. ஸோ ரெண்டுலேயுமே அப்படி தான் வருது. ஸோ ரிமைனிங் வரது வந்து செல் அண்ட் டியூப் ஒன்று, கிராஸ் ஃப்ளோ ஒன்று. சரியா? ஸோ இந்த ரெண்டுக்கு நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா செல் அண்ட் டியூப்ல வந்து அதிகமான இது வந்து கிடைக்கும் எஃபெக்ட்னஸ். அதுக்கப்புறம் கம்மியாக வர்றது கிராஸ் ஃப்ளோ கிடைக்கும். இருக்கிறதுல கம்மியாக வர்றது பேரலல் ஃப்ளோ. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ சீக்வன்ஸ் வந்து டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. ஸோ இருக்கிறதுல அதிகமான ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு வேணும்னா வந்து சாரி எஃபெக்ட்னஸ் வந்து இருக்கிறதுல அதிகமாக வேணும்னா ஃபர்ஸ்ட் வந்து கவுண்டர் ஃப்ளோக்கு வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் எஃபெக்ட்னஸ் பாருத செல் அண்ட் டியூபுக்கு வரும். அதுக்கப்புறம் எஃபெக்ட்னஸ் பாருத கிராஸ் ஃப்ளோக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இருக்கிறதுல மினிமம் வர்றது ஒரு பேரலல் ஃப்ளோ. சரியா? இதான் வந்து சீக்வன்ஸ். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். So next question, a double pipe counter flow heat exchanger. So 1000 kg per hour of the oil having a specific heat வந்து கொடுத்துருக்கு. சரியா? ஸோ இப்போ இது எம் வேல்யூ ஆயிலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ 1000 kg per hour கொடுத்துருக்கு. ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து கொடுத்துருக்கு. சிபி வேல்யூ இஸ் கிவன் 20 joules per kilogram Kelvin. ஸோ இது எல்லாமே வந்து ஆயில். சரி, ஆயிலுங்கிறது இப்போ நம்மளுக்கு வந்து ஹாட் ஃப்ளூயிடாக இருக்கும். எஸ், ஏன்னா இது கூல்டு ஃப்ரம் TH1 கொடுத்துருக்கு. ஸோ TH1 150 டிகிரி செல்சியஸ். ஸோ TH2 125 டிகிரி செல்சியஸ். ஸோ பை த 1250 ஆஃப் த ஃப்ளூயிட் வந்து இப்போ கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ ஃப்ளூயிடுங்கிறது தான் இப்போ நம்மளுக்கு வந்து எஃப் கூலிங் 1250 கொடுத்துருக்கு. ஸோ அடுத்த டேட்டா வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து கொடுத்துருக்காங்க. சிபி வேல்யூ இஸ் கிவன் 16 ஜூல் பை கிலோகிராம் கெல்வின். ஸோ ஃப்ளூயிட் லீவ்ஸ் த ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஸோ லீவ்னா வந்து எக்ஸிட் தெரியும் நம்மளுக்கு. ஸோ டிசி ஸோ லீவ்ஸ் த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ TC2 இஸ் கிவன் 75 டிகிரி செல்சியஸ். சச் கேஸ் த டெம்பரேச்சர் அட் த கூலிங் ஃப்ளூயிட் இஸ் என்டரிங். ஸோ TC1 வந்து கேட்டிருக்கு. இது நம்ம சாதாரணமாக இது எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஸோ ரெண்டே வந்து நீங்கள் ஈக்குவல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ எம் ஃபார் த ஃபர்ஸ்ட் வந்து ஹாட் ஃப்ளூயிட் எடுத்துக்குவோம். ஸோ 1000 × 20 × டெம்பரேச்சர் சேஞ்ச் இன் டிஃபரன்ஸ் எடுக்க வேண்டியதான். 150 மைனஸ் 125 வந்து 25 வரும். இந்த சைடு எடுத்தோம்னா 1250 × 16. இந்த சைடு இப்போ 75 சாரி இருக்கல இப்போ அதிகமாக வர்றது வந்து எக்ஸிட் வந்து அதிகமாக வரும். சரியா? ஸோ கோல்டு டெம்பரேச்சரில் வந்து என்ட்ரன்ஸ் கம்மியாக இருக்கும், எக்ஸிட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து மாற்றி எழுதணும். 75 மைனஸ் TC1. ஸோ இப்போ கேன்சல் பண்ண வேண்டியதான். ஸோ இங்கே 25 வருது. ஸோ இங்கே 50 0 கேன்சல். ஸோ இங்கே 5ஆல் இங்கே கேன்சல் பண்ணோம்னா 200 வருது. ஸோ இங்கே கேன்சல் பண்ணோம்னா 8. ஸோ மறுபடியும் கேன்சல் பண்ணால் 4. இங்கே 100. ஸோ இங்கே மறுபடியும் இப்போ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 25 வரும். சரியா? ஸோ இந்த சைடு 25 வருது. ஸோ TC1 இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ இந்த 25 அந்த சைடு போயிருச்சுன்னா 75 மைனஸ் 25 50 டிகிரி செல்சியஸ் இஸ் த ஆன்சர். 50. ஸோ TCI வந்து இப்போ 50 டிகிரி செல்சியஸ் வருது ஃபர்ஸ்ட் இது. சரியா? ஸோ 50 டிகிரி செல்சியஸ் வந்து ஆனால் இப்போ 2 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர் த கூலிங் ஃப்ளூயிட் இஸ் என்டரிங் அண்ட் LMTD வரை கேட்டிருக்கு. சரியா? ஸோ LMTD ஸோ டிஃபரன்ஸ் நீங்கள் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ LMTD ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ LMTD வந்து கவுண்டர் ஃப்ளோ கொடுத்துருக்கு. சரியா? ஸோ இந்த கிராஃப் வந்து நம்மளுக்கு இப்படி தான் வரும். ஸோ இங்கே உள்ளது வந்து நம்மளுக்கு தெரியும். என்ட்ரன்ஸ் வந்து 150 125. ஸோ இப்போ இங்கே என்ட்ரன்ஸ் வந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் 50. ஸோ இங்கே வர்றது வந்து 75. சரியா? ஸோ இங்கே டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா 75 வருது. ஸோ இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா எகெயின் 75 தான் வருது. சரியா? ஸோ ரெண்டு வந்து சேம் ஆச்சுன்னா அதுதான் வந்து LMTD எடுக்கணும்னு பார்த்துருந்தோம் இல்லையா? அதே தான் 75.
So 50 and 75 is the answer, option C. 50 degrees Celsius, C, TC1 வந்து 50. ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா 75. ஆக்சுவலாக நீங்கள் இதை சால்வ் பண்ணாமலே வந்து இந்த கண்டுபிடிக்காம ப்ராப்ளத்துக்கு வந்து ஆன்சர் கொடுக்க முடியும். ஸோ டேரெக்டாக வந்து நீங்கள் LMTD வந்து சூஸ் பண்ணிடலாம். ஏன்னா 150 இங்கே 25 தெரியும். ஸோ இதோட எக்ஸிட் டெம்பரேச்சர் 75 கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு சேஞ்ச் ஆஃப் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 75 வரும். ஸோ இங்கே LMTD வந்து 75 இருக்கிற ஆப்ஷன் ஒன்று தான் இருக்குது. சரியா? ஸோ அப்படி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் இது ரெண்டுமே சால்வ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ TC1 வந்து 50 டிகிரி, அதே மாதிரி LMTD வந்து 75 degree Celsius. So next question, in a concentric double pipe heat exchanger where one of the fluids undergoes phase change. Okay, so phase change வந்து வருது. The two fluids should flow opposite direction, parallel, normal to each other. Directions of the flow of the two fluids are the no consequences. So there is no consequences, the right answer, option D. Yes, so கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Concentric double pipe heat exchanger. So concentric double pipe heat exchanger வந்து one of the fluid வந்து undergoes phase change வந்து மாதிரி சேஞ்ச் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் த டூ ஃப்ளூயிட்ஸ் ஆஃப் தேர் இஸ் நோ கான்சிக்வன்சஸ். அது வந்து என்ன சீக்வன்ஸில் போகுங்கிறதே இல்லை. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ தான் கொடுத்துருக்கு என்ன ரீசன்னு, த கெப்பாசிட்டி ரேஷியோ பிகம்ஸ் 0 when one of the fluid undergoes phase change. ஸோ ஃபேஸ் சேஞ்ச் வந்துருச்சுனாலே ஒரு சி வேல்யூ வந்து பிகம்ஸ் 0 ஆயிரும். சரியா? as in the case of condenser or evaporator. So effectiveness is same for the parallel and counter flow heat. நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம், அந்த C equal to 0 வந்து effectiveness வந்து சேம் தான், parallel flow-ஆக இருந்தாலும் counter flow-ஆக இருந்தாலும். சரியா? as the effectiveness is same, the direction of flow வந்து there is no consequences கொடுத்துருக்கு. சரியா? ஸோ இது வந்து கெப்பாசிட்டி ரேஷியோ வந்து 0 வர வச்சு வந்து கான்செப்ட் வந்து கொஸ்டின் வந்து எடுத்திருக்காங்க. சரியா? ஸோ ஃபேஸ் சேஞ்ச் வந்து வந்துருச்சு அப்படின்னாலே வந்து ஸோ கண்டிப்பாக வந்து C வேல்யூ வந்து 0 வரும். ஸோ C வேல்யூ 0 ஆயிடுச்சுனாலே வந்து ஸோ டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ வந்து there is no consequence, எதுவுமே வந்து ஃபாலோ ஆகாது. அதுதான் வந்து கான்செப்டில் சொல்கிறாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. சரியா? ஸோ C வேல்யூ வந்து ஆக்சுவலாக அந்த 0 ஆயிடுச்சுன்னா அது எப்போ ஆகும்னா ஃபேஸ் சேஞ்ச் வந்துருச்சுனாலே வந்து ஒரு கெப்பாசிட்டி ரேஷியோ பிகம் 0. ஸோ எஃபெக்ட்னஸ் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம், சேம் தான் வந்து இது ரெண்டுக்குமே வந்திருக்கும். ஸோ எஃபெக்ட்னஸ் சேம் இருந்துச்சுனாலே வந்து டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ வந்து there is no consequences. ஸோ வந்து எக்ஸாம்பிள் வந்து பாய்லர், அந்த இது கண்டென்சர் இதெல்லாம் பார்த்துருந்தாலே அதுதான். So next question, so in a two fluid heat exchanger, the inlet and outlet temperature of the hot fluids are, so TH1 கொடுத்துட்டாங்க hot fluidக்கு 65 degree Celsius. Okay, so அதே மாதிரி வந்து இப்போ temperatures outlet வந்து கொடுத்தாச்சு, for the cold fluid கொடுத்துட்டாங்க. So it is the type of, so இந்த மாதிரி கேட்டிருக்கு. ஸோ நம்ம டயக்ராம்லேருந்து ட்ரா பண்ணிடலாம். ஸோ hot fluid வந்து 65ல போகுது, ஸோ 40 அவுட்லெட்டில் வரும். ஸோ அதே மாதிரி கோல்டு ஃப்ளூயிட் வந்து 15ல் ஸ்டார்ட் ஆகும், ஸோ 43ல் எண்ட் ஆகுது. சரியா? இந்த மாதிரி வந்து நீங்கள் டெம்பரேச்சர் கர்வ் வந்து ட்ரா பண்ணிங்கன்னா வரும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஆக்சுவலாக அது வந்துட்டு ஈக்குவலாக வரணும். சரியா? ஸோ இது நான் தப்பாக தான் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் கரெக்டாக கிராஃபில் வந்து ஸ்கேலை வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். சரியா? டெம்பரேச்சர் ஃபஸ்ட்டு வந்து ஹாட் ஃப்ளூயிட் டெம்பரேச்சர் 65, இது வந்து எக்ஸிட் வந்து 40. ஸோ இங்கே வந்து 15ல் ஸ்டார்ட் ஆகுது, ஸோ எண்டட் வித் 43. சரியா? ஸோ கோல்டு ஃப்ளூயிட் ஹாட் ஃப்ளூயிட் ஆக்சுவலாக அதை நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் இந்த மாதிரி வருது. ஸோ இங்கே 40, இங்கே 43, ஆல்மோஸ்ட் சேமாக வருது. ஸோ இட் பிலாங்ஸ் டு த கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஸோ கவுண்டர் ஃப்ளோக்கு தான் வந்து இந்த மாதிரி வந்து டயக்ராம் வந்து ரெப்ரசென்ட் ஆகுது. ஸோ நீங்கள் கிராஃபில் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இட் ரெப்ரசென்ட்ஸ் தான் கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. So the effectiveness of the counter flow heat exchanger கொடுத்துட்டாங்க. So effectiveness is given as 0.25. So hot gases enter at, so TH1 value கொடுத்துருக்கு 200 degree Celsius and leaves at TH2 value கொடுத்துட்டாங்க 75 degree Celsius. So cooling air வந்து இப்போ கொடுத்துருக்கு enters, TC1 is 40 degree Celsius. Temperature of the air leaving the unit, so இப்போ என்ன கேட்டிருக்குன்னா இப்போ நம்மளுக்கு TC2 வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ எஃபெக்டிவ்னஸ் ஃபார்முலா தெரியும். ஸோ அதில் வந்து சால்வ் பண்ண வேண்டியதான். ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ எஃபெக்டிவ்னஸ் வில் பி, எஃபெக்டிவ்னஸ் ஃபார்முலா வந்து ஆல்ரெடி நம்ம எழுதியிருப்போம். ஸோ லென்த்தி ஃபார்முலா எழுதியிருப்போம். ஸோ விச் இஸ் ரிலேட்டட் டு யுவர் CH இன்ட்டு TH1 மைனஸ் TH2 டிவைடட் பை C மினிமம் ஆஃப் த யுவர் TH1 மைனஸ் TC1. அப்படி இல்லைன்னா விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ நீங்கள் கோல்டு ஃப்ளூயிட்,
அதுக்கு எடுத்தீங்கன்னா ஸோ டெம்பரேச்சர் அதிகமானது TC2 இருக்கும். ஸோ மைனஸ் TC1 கீழே உள்ள Q மேக்ஸ் வந்து அதே தான் வரும். C மினிமம் இன்ட்டு TH1 மைனஸ் TC1. ஸோ Q டிவைடட் பை Q மேக்ஸ் அதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் யுவர் எஃபெக்டிவ்னஸ். ஸோ அதை வச்சு சால்வ் பண்ணுறது தான் அது கொடுத்துருக்கு. ஸோ எஃபெக்டிவ்னஸ் இஸ் கிவன் 0.25 வந்து கொடுத்துட்டாங்க சரியா. ஸோ 0.25 இஸ் கிவன். ஸோ TC2 வேல்யூ ஸோ அதான் வந்து நம்மளுக்கு தெரியாது. TC2 மைனஸ் TC1 வேல்யூ 40 டிகிரி செல்சியஸ் டிவைடட் பை TH1 வேல்யூ வந்து 200 மைனஸ் TC1 வேல்யூ 40. ஸோ இந்த ரிலேஷனில் போட்டிங்கனாலே வந்துடும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு கெப்பாசிட்டி ரேஷியோ வந்து எதுவுமே வந்து கொடுக்கல அவங்க. எஃபெக்ட்னஸ் ஆஃப் த கண்ட்ரோல் ஃபார் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ CC பை C மினிமம். ஸோ அந்த ரேஷியோ வந்து நம்ம ஒன்று கன்சிடர் பண்ணிக்க வேண்டியது. எதுவுமே வந்து அந்த டேட்டாவே எதுவுமே அவங்க கொடுக்கல. ஸோ யூ கேன் டைரக்ட்லி கன்சிடர் C மினிமம். ஸோ அதுக்குள்ள ரேஷியோ வந்து நம்ம 1 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஸோ யூ கேன் டைரக்ட்லி கால்குலேட். ஸோ இதுலேருந்து TC2 இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ TC2 மைனஸ் 40. ஸோ 0.25னா 1/4. ஸோ இங்கே ரெண்டு மைனஸ் பண்ணிங்கன்னா 160. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 40 வரும். ஸோ TC2 will be 40 plus 40 80 degree Celsius is the right answer. 80 degree Celsius. 80. Option C is the right answer. Yeah. ஸோ இன்னும் வந்து நிறையா வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ் அண்டு நிறையா கேட் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே we will discuss in the next video. சரியா. Thank you for your valuable time. Don't forget to subscribe our channel. கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். Thank you.